மதுரையில் அதிகம் ஆட்கள் நடமாட்டம் மிக்க பகுதியில் ஒரே வீட்டில் இருந்த 3 பேர் வெட்டிக் கொலை. தொடர் கொலை சம்பவத்தால் மதுரையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை ஜெயஹிந்துபுரம் ஜீவா நகரில் வசித்து வருபவர்கள் நாகராஜ் மற்றும் கருப்புராஜா. இவர்கள் இருவரும் கோயம்புத்தூரில் கொத்தனார் வேலை செய்து வருகின்றனர். மதுரை வந்த அவர்கள் மற்றும் அவர்களின் நண்பன் மணி 3 பேரும் வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருந்தனர். திடீரென வீட்டிற்குள் நுழைந்த 10 பேர் கொண்ட கும்பல் அவர்களை அரிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வீட்டிற்கு வந்த நாகராஜ், கருப்புராஜாவின் தாய் இருளாயி இறந்த உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்து அருகில் இருப்பவர்களிடம் மற்றும் காவல்துறையிடம் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த ஜெயஹிந்துபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குண்டுமணி, கவாத்து திருப்பதி மற்றும் முருகேஷ் ஆகிய 3 பேரும் தன் மகன்கள் வீட்டில் இருக்கிறார்களா என கேட்டு விசாரிக்க வந்ததாகவும் அவர்கள்தான் இவர்களை கொலை செய்து இருப்பார்கள் என்று இருளாயி கொடுத்த புகாரின் பேரில் 3 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இறந்த 3 பேர் மீதும் ஏற்கனவே பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.